ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் நாகாரூபன் ரியாக்ட்ஸ். ஸோ இன்றைக்கி ரியாக்ட் பண்ணுற பட ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா கங்குவா. பெரிய எக்ஸ்பெக்டேஷனோடு இருக்கிற படம் வந்துட்டு சூர்யா சாருக்கும் சரி, சிவா சாருக்கும் சரி, ரெண்டு பேருக்குமே சரி பெரிய எக்ஸ்பெக்டேஷன். நிறைய ஸ்டார் கேஸ்ட்டும் இருக்குது, பெரிய பெரிய ஸ்டார் கேஸ்ட் இருக்குது இந்த படத்தில். அதை விட மெயினான விஷயம் வந்துட்டு இது வந்து நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிற படம் வந்துட்டு. அதனால் ஸோ டைரெக்டாக நம்ம வந்து ட்ரெய்லருக்கு போயிடலாம். நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, நான் இன்னும் பார்க்கல, நான் இனிமேல் தான் பார்க்க போகிறேன். 1 2 3 வா, செம்மையாக இருக்க ஃப்ரேமு. நம்ம வாழும் இந்த தீவுக்குள்ள எத்தனையோ மர்மங்க கொட்டி கிடக்குது. அது எல்லாத்தையும் விட புரியாத மர்மம். வா, கலர் டோனே செம்மையாக இருக்கு. ஏய், செம்மையாக இருக்குப்பா விஎஃப்எக்ஸு, செம்ம. இறங்குற மாதிரி மேலே இறங்கி அவன் அந்த மண்டை ஓட்ட ரத்தத்தை நிரப்பி வரத்துக்கு கொண்டு வா. ஏய், பத்தென்ற சொட்டு சொட்டுறதுக்குள்ள கங்கு அங்க வரணும். பெருமாச்சி பண்ணே உன் ரத்தமும் என் ரத்தமும் வெவ்வேறா? அறுபத்தியன் சிரம் மண்ணுருண்டாலும் உருளும், உன் நெற்றையும் முழங்காலும் மண் தொடா மண்டீடா. ஏய், ஏய், வாவ். இப்போ தெரியுது இந்த படத்துக்கு என் இவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன்ட்டு. நிஜமாகவே வேறு லெவலில் இருந்தது, வேர்ல்ட் கிளாஸ் லெவலில் இருந்தது படத்தோட ட்ரெய்லரு. சூப்பராக இருந்தது. விஎஃப்எக்ஸும் சரி, விஎஃப்எக்ஸ் இன்னும் ஃபைனல் ஃபினிஷ்டாக இல்லைன்னு நினைக்கிறேன், பட் இருந்தாலும் இதுலேயுமே சூப்பராக இருந்தது. ஐ மீன் இந்த வேர்ஷனில் பார்க்கும்போது சூப்பராக இருந்தது. மியூசிக் வேறு லெவல் அண்ட் ஒரு பக்காவான இந்த ஒரு ஸ்டோரி ஸ்க்ரீன் ப்ளே மட்டும் கரெக்டாக இருந்ததுன்னா இந்த படம் வந்து சீரியஸாக சொல்கிறேன் பிளாக் பஸ்டரு. 1000 கோடி எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த படத்துக்கு நிறையவே இருக்குது. பார்ப்போம் நம்ம, இதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும். மேன்பி வந்துட்டு இது படத்தோட அக்டோபர் 10th. இதுக்கு வந்து இன்னும் ட்ரெய்லர் 2 வேறு இருக்குதுன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஏன்னா இது இப்போ சிவா சார் பர்த்டேன்றதுனால இந்த ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு ட்ரெய்லர் 2வும் இருக்குன்றதுனால கேள்விப்பட்டேன். ஸோ அதுவும் வந்ததுன்னா இன்னும் நமக்கு இன்னும் வேறு லெவலில் இருக்குது. இதுவே வந்து கூஸ் பம்ஸாக இருக்குது சீரியஸாகவே வந்துட்டு. சூர்யா சார் ஃபேன்ஸுக்குமே சரி, ஜென்ரல் ஆடியன்ஸுக்கும் சரி, நிஜமாகவே ஒரு பெரிய ட்ரீட் காத்துட்ருக்கு 10/10க்கு. நல்ல ஒரு படத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் வந்துட்டு. ஏன்னா தமிழ் சினிமாவில் இப்போ ரீசெண்டாக வந்து எந்த படமும் பெருசாக வந்து ஒர்க் அவுட் ஆகலை. பெரிய பெரிய படம் சொல்கிறேன், சின்ன படத்தை விட்டுருங்க. பெரிய படம் எதுவுமே பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை வந்துட்டு. லாஸ்ட்டாக ஒர்க் அவுட் ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா மகாராஜா படம் தான் வந்துட்டு நல்ல ஒரு ஸ்டோரியோடு இருந்த படம் வந்துட்டு. மற்றபடி வேறு எதுவுமே பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. இந்த படத்துக்கு வெயிட் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நாகாரூபன் ரியாக்ட்ஸ்.